வணக்கம். பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டாவினுடைய பதவிக்காலம் முடிவடைந்த பிறகும் அவருடைய பதவி நீட்டிக்கப்பட்டு வருது. கடந்த மார்ச் மாதமே அடுத்த தலைவர் பதவிக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கணும். ஆனால் பகல்காம் தாக்குதல் மற்றும் அதனை தொடர்ந்து ஏர் இந்தியா விபத்து இது போன்ற காரணங்களால் பிரதமர் மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியாகவே இருந்துகிட்டு வந்தது. இந்த நிலையில் ஒரு வழியாக தேசிய தலைவர் யார் அப்படிங்கிறத உறுதி செய்திருக்கிறது பாஜக தலைமை மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைமை. இந்த செய்தியை டெல்லி வட்டாரங்கள் உறுதி செய்திருக்கு. தொடர்ந்து 3 முறை பிரதமராக இருந்த ஒரு மோடிக்கு பிறகு அடுத்த பிரதமர் வேட்பாளராக ஒருவரை முன்னிறுத்தும் வகையில் பாஜகவினுடைய தேசிய தலைவராக ஒருவரை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் முயன்று வருது. ஆனால் வரும் 2029 பாராளுமன்ற தேர்தலிலும் மோடியே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னும் 2031 மோடி அவர்கள் தாமாகவே முன்வந்து ஓய்வை அறிவிப்பார் அப்படின்னும் பேசப்படுது. இந்த நிலையில் பாஜக தேசிய தலைவர் தேர்வில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிரதமர் மோடி இருவருக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தையில் பல பெயர்கள் அடிபட்டது. அதில் தர்மேந்திர பிரதான், மனோகர்லால் கட்டர், சிவராஜ் சிங் சவுகான், ராஜ்நாத் சிங் என பாஜகவினுடைய பல மூத்த தலைவர்களிடையே போட்டி மிக கடுமையாக இருந்தது. இதில் தற்போது ஒருமனதாக மத்திய வேளாண் துறை அமைச்சராக இருக்கும் சிவராஜ் சிங் சவுகான் அவர்களை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா இருவருமே இதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுது. பாஜக தேசிய தலைவராக சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கு. அதன் பிறகு தேசிய பொதுச் செயலாளர், தேசிய துணைத் தலைவர் பட்டியலை ஏற்கனவே தயார் செய்து வைத்துள்ள பாஜக அதில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் செஞ்சு முழு தேசிய நிர்வாக பட்டியலை வெளியிட இருக்கு. தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தேசிய செயலாளராக நியமிக்கப்பட இருப்பதாக வெளியான தகவலை உறுதி செய்திருக்கு டெல்லி வட்டாரங்கள். அதன் கூட சேர்த்து அவருக்கு தென் மாநிலங்களின் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு.